ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் 2024ஆம் ஆண்டில் நடைபெற இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பற்றிய சிறப்பான தகவல்களை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். குரோதி ஆண்டில் குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் முழு கிரகம், அதாவது முழு சுபர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அந்த வகையில் மேசம் ராசியை உடைய நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 2வது வீடான ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. இதனால் மேசம் ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், பண வருமானம் அதிகரிக்கும், பொருளாதார நிலையானது உயர்ந்து காணப்படும். அதாவது உங்களை தேடி அதிகார பதவியானது வருங்க. குடும்பத்தில் குதூகலமானது ஏற்படும். திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே போல் திருமணம் ஆகானவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்குங்க. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கைகூடி வரக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு. சுபகாரியங்கள் எல்லாமே இனிதாகவே நடைபெறும். மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6வது வீடான குருவின் பார்வையானது விழப்போகுதுங்க. 6வது வீட்டில் விளறதுனால கடன் பிரச்சனை, நோய்கள் போன்றவை எல்லாம் நீங்குவதற்கு ஒரு நல்ல நேரமானது கைகூடி வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். கேட்ட இடத்துல உங்களுக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குரு பகவான் சொன்னதை செய்ய வைப்பாருங்க. வாக்கு பலிதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை பார்த்திங்கன்னா 8வது வீட்டில் விளறதுனால உங்களுடைய வழிகளானது நீங்கி போகும். நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாமே விடிவு காலமானது பிறக்க போகுதுங்க. தீராத நோய்களால் அவதிப்பட்டுருக்கீங்கன்னா அதுவும் நீங்கி போகும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வந்துடும். மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களுக்கு கைகூடி வரும். இது மட்டும் இல்லாமல் மேசம் ராசி அன்பர்களே உங்களுக்கு கோடீஸ்வர யோகமும் காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். வீடு வாகனம் போன்றவை வாங்குவதற்கான ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 10வது வீடான அந்த இடத்துல குருவினுடைய பார்வை விளறதுனால வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபங்கள் எல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு குரு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் கோடீஸ்வர யோகத்தை கொட்டி கொடுக்க போகிறாருன்னு சொல்லலாங்க. தனகாரகன் தன்னுடைய பார்வையின் மூலம் பலன்களை கொடுக்கக்கூடியவர் மற்றும் முழு சுபகிரகம் அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். இவர் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாறுவதற்கு சுமார் 1 வருட காலத்தை எடுத்து பாருங்க. அந்த வகையில் இந்த ஓராண்டு காலமுமே உங்களுக்கு யோகமான காலமாக தாங்க இருக்க போகுது. 2024ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு மே மாதம் வரைக்குமே இந்த ஓராண்டு காலம் ரிஷபராசியில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பணம் பல வழிகளில் இருந்து வரும். உங்களை தேடி வரக்கூடிய இந்த ஒரு பணமானது உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பொதுவாகவே குரு பகவான் ரிஷபராசியில் பயணம் செய்வது ஒரு வளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு வளையம் அப்படின்னும் சொல்லுவாங்க. தனஸ்தான காலம் புருஷ தத்துவத்திற்கு 2வது வீடு பண வருமானத்தை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாருங்க. அதனால் இந்த டைமில் தங்கத்தில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கி போகும். வெளிநாடு பயணங்கள் செல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கும் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் புது விதமான வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பண வருமானம் அதிகரிக்கும், சேமிப்பு கூடும். மொத்தத்தில் 90% உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த ஆண்டு அற்புதமாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். புதிய வேலைகள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் பார்க்க முடியும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செல்வமும் செல்வாக்கும் உயர்ந்து காணப்படும். தங்கம் வெளியில் முதலீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மேலும் குரு பகவான் பலருக்கும் கோடீஸ்வர யோகத்தை தாங்க தரப்போகிறாரு. அன்னதானம் செய்து வந்தீங்க அப்படின்னா இன்னும் அற்புதமான யோகத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். 2024ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களை எல்லாம் நடத்தி மகிழ்ச்சி அடைய செய்யுங்க. மேலும் உங்களுடைய சுய முயற்சியினால் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் உங்களால் செய்ய முடியும். இந்த மாதிரி டைமில் அதிகமாக வேகத்தோடு எந்த வேலையும் செய்யாமல் பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்குங்க. தெய்வ வழிபாடுகளில் மனமானது அதிக அளவில் ஈடுபாடும் அடையும்.
வீணா அபவாதத்தில் இருந்து ஈடுபடுவீங்க. சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவைகள் கூட நடக்கும். மேசராசியை உடைய ஒரு சிலர், அதாவது உங்களுடைய இரக்க குணத்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதே நேரம் சிலருக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படலாங்க. தாயார் வழி உறவுகள் அனைத்தும் சீராக இருக்கும். உங்களுக்கு எதிர்காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலும் உங்களுக்கு எதிராக கலகம் செய்தவங்க கூட தற்போது அடங்கி போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புகளானது கிடைக்கும். முக்கியமாக பூஜைகள், ஹோமங்கள் போன்றவையெல்லாம் இல்லத்தில் வந்து நடத்துவீங்க. அசையா சொத்துக்களால் வருமானம் உங்களுக்கு வர தொடங்குங்க. வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சிக்கக்கூடியவங்க, இந்த வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான டைமிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சியின் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய முகத்திலேயே ஒரு விதமான வசீகரமானது ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய பேச்சு திறமையானது அதிகரிக்கும். குடும்பத்தாரோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வேலைப்பளுவானது அதிகமாக இருக்குங்க. வேலைப்பளு அதிகரித்தாலுமே கூட சக ஊழியர்களுடைய உதவியால் உங்களுடைய வேலைகளை எல்லாம் குறித்த நேரத்துக்குள்ளே முடிச்சிடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் உணர்வுபூர்வமாகவே வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முடிவுகளையும் அவங்க எடுப்பாங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். லாபம் பெருகும். கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பை பெற்று நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே அனைவரையுமே அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல ஒரு வெற்றியை வந்து பெற முடியுங்க. அதனால் உங்களால் புகழை வந்து தக்க வைத்துக்க முடியும். உங்களுடைய படைப்புகளை புதிய வடிவத்தில் நீங்கள் தந்து மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் நிம்மதியானது நிறைந்து காணப்படும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதே சமயம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மேசராசி அன்பர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான நிறைய வாய்ப்புகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை கண்டிப்பாக பெறுவீங்க. அதே நேரம் பெற்றோர்களுடைய ஆதரவோட வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து வெற்றி அடைவீங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதே நேரம் புதிய நண்பர்களை அதிகமாக வந்து நம்பாதீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக காரணமே இல்லாமல் மனதில் தைரியமானது கொஞ்சம் குறைஞ்சி போகுங்க. பண வரவு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேகம் காட்டுங்க, அது உங்களுக்கு நல்லது. மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி போகும். தீவிர உழைப்பு, அதிக முயற்சிகளுடைய காரியங்களில் வந்து ஈடுபடுவீங்க. மன மகிழ்ச்சி சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். மனக்கவலைகள் வந்து தீர்ந்து போகும். சொல்லப்போனால் எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த டைம் உங்களுக்கு நல்ல டைமாக இருக்குங்க. கூடுதலாக எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துங்க, நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திடீர் செலவுகள் ஏற்படும். திட்டமிட்டபடி செல்ல முடியாத பயணத்தினால ஒரு சில தடங்கல்கள் கூட ஏற்படலாம். எந்த காரியத்தையுமே யோசித்து செய்துக்கோங்க, அது உங்களுக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியின் மூலமாக எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் செலுத்துங்க, உங்களுக்கு அது வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்குங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அலுவலக வேலைகளை உடனடியாக செய்து முடியாமல் கொஞ்சம் இழுபறியாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால் சொந்த விஷயங்களை மற்றவங்களோடு வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. மேலும் அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதை வந்து முதல்ல தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளிகள் எல்லாம் குறைந்து போகும். கிருத்திகை 1ஆம் பாதத்தை உடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பிள்ளைகளுடைய நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. எதிலும் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க, நல்லது. எதிர்பாராமல் பயணத்தில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படலாம். அதனால் வெளியூர் பயணங்களை வந்து தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. கணவனுடைய உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திக்க வேண்டி வருங்க. மேலும் இதை எல்லாம் வந்து நீங்கள் பெருசுப்படுத்தாமல் பொறுமையோடு செயல்படுங்க, உங்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். உங்களுடைய சமயோஜித புத்தியால் கண்டிப்பாக பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான தரிசனம் செய்துக்கோங்க. உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். மேலும் தினந்தோறும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரமாக ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரம் காணப்படுது. தவறாமல் தினந்தோறும் 6 முறை வந்து சொல்லுங்கள். நினைத்தது எல்லாமே கைகூடி வரும். உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 3 மற்றும் 9.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மேசராசினியர்கள் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.